அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோமதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கதைகள். சரி, எத்தனை பேருக்கு கதைகள் கேட்க பிடிக்குமோ அவங்க தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சிந்தனையை தூண்டுற ஒரு சிறு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையின் தலைப்பு காஞ்சனை. கதையின் கதாசிரியர் எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை. காரணம் என்னன்னு சொல்ல முடியல. மனசுக்கு கஷ்டமாகவும் இல்லை, அளவுக்கு மிஞ்சிய இன்பமாகவும் இல்லை. ஆனால் என்னுடைய தொழில் எல்லாருடையது போல அல்ல. நான் கதை எழுதுகிறேன், அதாவது சரடு விட்டு அதை சகிக்கும் பத்திரிகை ஸ்தாபனங்களிலிருந்து பிழைக்கிறவன். தன்னுடைய ஜீரண சக்தியை பற்றி யாருக்கு தான் சந்தேகம் தோணாது? அடைச்ச அப்படின்னு சட்டுன்னு சொல்லிட்டு எழுந்து உட்கார்ந்தபடி எட்நாப்பில் மின்சார விளக்க போடுவதற்கு வாக்கா வீட்டை கட்டி வச்சுருந்தாங்க. போட்டேன். வெளிச்சம் கண்களை உறுத்தியது. பக்கத்து கட்டில் என் மனைவி தூங்கிட்டு இருந்தா. தூக்கத்தில் என்ன கனவோ, உதட்டு கோணத்தில் ஒரு புன்சிரிப்பு, கண்ணாம்பூச்சி விளையாடியது போல. அவ 3 மாத கர்ப்பிணி. நமக்குத்தான் தூக்கம் பிடிக்கலன்னு அவளையும் ஏன் எழுப்பி உட்காத்தி வைக்கணும்னு எழுப்பலை. உடனே விளக்கை அணைத்தேன். எனக்கு எப்போதும் இருட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நிம்மதி இருக்கும். இருட்டோட இருட்டா நாமும் இருட்டும் ஐக்கியமாய் பிறர் பார்வையில் விழாமல் இருந்து விடலாம் அல்லவா? நாமும் நம் இருட்டு கோட்டைக்குள் இருந்து கொண்டு நம் இஷ்டம் போல் மனசு என்ற கட்ட வண்டியை ஓட்டிக்கொண்டே போகலாம் அல்லவா? சாதாரணமாக எல்லோரும் மனசை நினைத்த இடத்துக்கு நினைத்த மாத்திரத்தில் போகிற ரதம்னு சொல்லுவாங்க. மனித வித்து அனாதி கலந்தொட்டு இன்று வரையில் நினைத்து நினைத்து தேய்ந்து தடமாகிவிட்ட பாதையில் தான் இந்த கட்ட வண்டி செல்லுகிறது. நினைவு சுகத்தில் இருட்டில் சிறிது அதிகமாக சுண்ணாம்பை தடவிட்டேன். நாக்கு சுருக்கென்று பொத்து கொண்டது. நான் அதை பொருட்படுத்தவில்லை. புகையிலையை பவித்திரமாக வாயில் போட்டுக்கொண்டேன். சீ, என்ன நாற்றம்! ஒரே அடியாக பிணவாடை அல்லவா அடிக்கிறது. குமட்டல் எடுக்க புகழையின் கோளாரோ என்று ஜன்னல் பக்கமாக சென்று அப்படியே உமிழ்ந்து வாயை உரசி கொப்பளித்து விட்டு அந்த படுக்கையின் மீது வந்து உட்கார்ந்தேன். துர்நாற்றம் தாங்க முடியவில்லை. உடல் அழுகி நாற்றம் எடுப்பது போல, பிணம் போல் என்னால் சகிக்க முடியவில்லை. எனக்கு புரியவில்லை, ஜன்னல் வழியா நாத்தம் வருகிறதா? ஊசி காற்று கூட நுழையலையே. கட்டிலை விட்டு எழுந்திருந்து ஜன்னலின் பக்கம் நடந்தேன். 2 அடி எடுத்து வைக்கல, நாற்றம் அடியோடு மறைந்து விட்டன. என்ன அதிசயம்! திரும்பவும் கட்டிலுக்கு வந்தேன். மறுபடியும் நாத்தம் அடிச்சது. கட்டிலின் அடியில் ஏதோ செத்து கிடக்கிறதா? விளக்கை ஏற்றினேன். கட்டிலடியில் தூசிதான் தும்மலை வரவைத்தது. எழுந்து உடம்பை தட்டி கொண்டு நின்றேன். தும்மல் என் மனைவியை எழுப்பிவிட்டது. என்ன, இன்னுமா உங்களுக்கு உறக்கம் வரவில்லை? மணி என்ன என்று கொட்டாவி விட்டாள். மணி சரியாக 12 அடித்து 1 நிமிஷம் ஆயிற்று. என்ன அதிசயம்! நாற்றம் இப்போது ஒருவித வாசனையாக மாறியது. ஊதுவத்தி வாசனை. அது மிகவும் மட்டமான ஊதுவத்தி, பிணத்துக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது போல. உனக்கு இங்கே ஒரு மாதிரி வாசனை தெரியுதா அப்படின்னு என் மனைவியிடம் கேட்டேன். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரத்தில் மோந்து பார்த்துவிட்டு, ஏதோ லேசா ஊதுவத்தி வாசனை மாதிரி வருது, எங்காவது யாராவது ஏற்றி வச்சிருப்பாங்க, எனக்கு உறக்கம் வருது, விளக்கை அணைத்து விட்டு படுங்கள் அப்படின்னு சொன்னான். விளக்கை அணைத்தேன். லேசாக வாசனை இருந்து கொண்டுதான் இருந்தது. ஜன்னல் அருகில் சென்று பார்த்தேன். நட்சத்திர வெளிச்சம்தான் தெரிஞ்சிச்சு. லேசா வீட்டில இருந்து ஜன்னல் வாசல் கதவுகள் எல்லாம் படபடவென அடித்து கொண்டன. 1 வினாடி தான். அப்புறம் ஒரு நிசப்தம். பூகம்பமோ? நட்சத்திர வெளிச்சத்தில் பழந்தின்னி வௌவால் ஒன்று தன் அகன்ற தோல் சிறகுகளை விரித்து கொண்டு பறந்து சென்று எதிரில் உள்ள சோலைகளுக்குள் அப்பால் மறைந்தது. துர்நாற்றமும் வாசனையும் அடியோடு மறைந்தன. நான் திரும்பி வந்து படுத்துக்கொண்டேன். நான் மறுநாள் விடிய காலம் தூக்கம் கலைந்து எந்திரிக்கும் போது காலை முற்பகலாகிவிட்டது. ஜன்னல் வழியாக விழுந்து கிடந்த தினசரி பத்திரிகையை எடுத்துட்டு வீட்டின் வெளிமுற்றத்திற்கு வந்து பிரம்ம நாட்காலையில் உட்கார்ந்தேன். ராத்திரி பூராவுமே தூங்காம இவ்வளோ நேரம் கழித்து எழுந்ததும் அல்லாமல் இப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டா காப்பி என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு என் மனைவி பின்பக்கமாக வந்து நின்று உருக்கினா. அது உன் சமையல் விமர்சையால் வந்த வினை அப்படின்னு ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு எந்திரிச்சேன். உங்களுக்கு பொழுது போகாமல் என் மேலே குத்தம் கண்டுபிடிக்கணும்னு தோணிட்டா வேற என்னத்தை பேச போறிய? எல்லாம் நீங்கள் எழுதுகிற கதையை விட குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுப்பங்கரைக்குள்ளே போயிட்டா.
நானும் குடும்ப நியதிகளுக்கு கட்டுப்பட்டு பல்ல துலக்கிவிட்டு கொதிக்கும் காப்பி தம்ளாரை துண்டில் ஏந்தியபடி பத்திரிகை பத்திகளை நோக்கினேன். அப்போது ஒரு பிச்சைக்காரி, அதிலும் வாலிப பிச்சைக்காரி, ஏதோ பாட்டு பாடியபடி அம்மா தாயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாசற்படியாண்ட வந்து நின்னான். நான் பார்த்துவிட்டு இந்த பிச்சைக்காரர்களுடன் மல்லாட முடியாதென்று நினைத்து கொண்டு பத்திரிகையை உயர்த்தி வேலி கட்டி கொண்டேன். உனக்கு என்ன உடம்புல தெம்பில்லையா? 4 வீடு வேலை செஞ்சு பொழைச்சா என்ன என்று அதட்டி கொண்டே நடைவாசலில் வந்து நின்றாள் என் மனைவி. வேலை கிடைச்சா செய்ய மாட்டேனா? கும்பி கொதிக்குது தாயே, இந்த தெருவில் இது வரைக்கும் பிடியரிசி கூட கிடைக்கல, மானத்தை மறைக்க முழு துணி குடுமா அப்படின்னு பிச்சைக்கார அஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பிச்சா. நான் வேலை தரேன், வீட்டோடவே இருக்கியா? வயத்துக்கு சோறு போடுவேன், மானத்துக்கு துணி தருவேன், என்ன சொல்லுத அப்படின்னு கேட்டா. அது போதாதம்மா, இந்த காலத்தில் அதுதான் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே என் மனைவியை பார்த்து சிரிச்சா. என்ன, நான் இவளை வீட்டோட 2 நாள் வச்சு எப்படி இருக்கான்னு பார்க்கட்டுமா? எனக்கு தான் அடிக்கடி இளைப்பிழைப்பாக வருதே அப்படின்னு சொன்னா என் மனைவி. சி, உனக்கு என்ன பைத்தியமா? எங்கேயோ கிடந்த பிச்சைக்காரியை வீட்டுக்குள்ளே ஏற்றணும்னு சொல்கிறியே, இந்த பூலோகத்தில் வேற உனக்கு ஆளே அம்படலையா அப்படின்னு கேட்டாரு. வெளியில் நின்ன பிச்சைக்காரிக்கு ஒரே சிரிப்பு. ஆனால் அவள் சிரிப்பில் ஒரு பயங்கரமான கவர்ச்சி இருந்துச்சு. என் மனைவி வைத்த கண் மாறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனசு முழுவதும் அவகிட்டேயே ஐக்கியமானது போல இருந்துச்சு. முகத்தை பார்த்தா ஆள் எப்படின்னு சொல்ல முடியாதா? நீ இப்படி உள்ளே வாமா என்று மேல் உத்தரவு போட்டுக்கிட்டே அவளை உள்ளே கூப்பிட்டு போனா என் மனைவி. நான் கண்களை துடைத்து கொண்டு அவள் பாதங்களையே பார்த்தேன். அவை தரைக்கு மேல் ஒரு குன்றுமணி உயரத்திற்கு அந்தரத்தில் நடமாடின. உடம்பெல்லாம் எனக்கு புல்லரிச்சிச்சு. மனம் பிரம்மையா. மறுபடியும் பார்க்கும்போது அந்த பிச்சைக்காரி என்னை புன்சிரிப்புடன் திரும்பி பார்த்தா. ஐயோ, அது புன்சிரிப்பா அப்படின்னு எனக்கு ஒரு பயமே ஏற்பட்டுச்சு. என் மனைவியை கூப்பிட்டேன். அவள் வீட்டுக்குள்ளே வருது நல்லதில்லைன்னு சொன்னேன். இந்த அபூர்வத்தையே வேலைக்காரியாக வைத்துக்கொள்ள தான் வேணும்னு ஒரேடியாக பிடிவாதம் செஞ்சா. மசக்க விபரீதங்களுக்கு ஊர் எல்லையே இல்லையா? என்னவோ படு ஆபத்து என்று தான் என் மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டு மறுபடியும் எட்டி அவள் பாதங்களை பார்த்தேன். எல்லாரையும் போல அவள் கால்கள் தரையில தான் பாவி நடனமாடின. இது என்ன மாய பிரம்மையான்னு யோசித்தேன். தெனாலிராம கருப்பு நாயை வெள்ளை நாயாக்க முடியாதுங்கிறத நிரூபித்தான். ஆனால் என் மனைவி பிச்சைக்காரியையும் நம்ம போல மனிதர்களாக மாற்ற முடியும்னு நிரூபித்தா. குளிச்சு முழுகி பழசானாலும் சுத்தமான ஆடையை உடித்து கொண்டு யாரானாலும் அருகில் உட்காந்து பேசி கொண்டிருக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. வந்திருந்த பிச்சைக்காரி சிரிப்பு முட்டும்படி பேசுவதில் கெட்டிக்காரியாக இருந்தா. அடிக்கடி அவளோட சிரிப்பு சத்தம் கேட்டது. என் மனைவிக்கு அவள் விழுந்து விழுந்து பணிவிடை செய்வதை பார்த்து நானே பிரமிச்சு விட்டேன். என்னையே கேலி செய்து கொள்ளும்படி இருந்தது சற்று முன் எனக்கு தோன்றிய பயம். சாயந்தரமாக இருக்கும், கருக்கல் நேரம். என் மனைவியும் அந்த வேலைக்காரியும் உட்காந்து சிரித்து பேசியபடி கதை சொல்லி கொண்டிருந்தாங்க. நான் முன்கூடத்தில் விளக்கேற்றிட்டு ஒரு புஸ்தகத்தை வியாஜமாக கொண்டு அவளை கவனித்த வண்ணம் இருந்தேன். நான் இருந்த ஹாலுக்கும் அவங்களுக்கும் இருந்த இடத்துல நடுவில் ஒரே ஒரு கட்டு தான் இருந்துச்சு. அதில் நான் ஒரு நிலக்கண்ணாடியை தொங்க விட்டு வச்சுருந்தேன். அவங்களுடைய பிம்பம் அதில் நன்னா தெரிஞ்சிச்சு. நீ எங்கெல்லாமோ சுற்றி அலைஞ்சி வந்திருக்கியே, ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொன்னா என் மனைவி. ஆமாம், நான் காசி ஹரித்வாரம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அங்கே காசியில் ஒரு கதையை கேட்டேன், உனக்கு சொல்லட்டா அப்படின்னு கேட்டா. சொல்லே, என்ன கதை அப்படின்னு என் மனைவி கேட்டா. 500 வருஷமாச்சான். காசியில் ஒரு ராசாவுக்கு ஒத்தைக்கொரு மக இருந்தா. பூலோகத்தில் அவளை போல அழகு தேடி பிடிச்சாலும் கிடைக்காதான். அவ்வளோ ராசாவும் எல்லா படிப்பும் படிச்சிருந்தாலும் அவளுக்கு குருவாக வந்தவன் ஒரு மகா பெரிய சூன்யக்காரன். எந்திர தந்திர மந்திரம் எல்லாமே அவனுக்கு தெரியும். அவனுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு. ஆனால் இந்த பொண்ணுக்கு மந்திரம் அவனை கட்டிக்கணும்னு ஆசை. இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? அந்த குருவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அதிசயம்! நான் அவள் சொல்லி கொண்டிருக்கும் கதையை கேட்டுக்கொண்டிருக்கேனா அல்லது கையில் உள்ள புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேனா? கையில் இருப்பது சரித்திர சாசனங்கள்னு ஒரு இங்கிலீஷ் புத்தகம். அதில் வாரணாசி மகாராஜா மகளின் கதை என் கண்ணு எதிரே அச்சு எழுத்துக்களில் விரைத்து பார்த்து கொண்டிருந்தது. கையில் விரித்து வைத்த பக்கத்தில் கடைசி வாக்கியம் அந்த மந்திரவாதிக்கு அது தெரிந்துவிட்டது என்ற சொற்றொடரின் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு. என் மூளை சுழன்றுச்சு. நெற்றியில் வேர்வை அரும்பிச்சு. எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா அப்படின்னு ஒரு சிந்தனை. பிரித்து பிடித்து வைத்திருந்த பக்கத்திலே கண்களை செருகி இருந்தேன்.
எழுத்துக்கள் மங்க ஆரம்பிச்சின. திடீர்னு ஒரு பேய் சிரிப்பு வெடிப்படும் அதிர்ச்சியோடு என் மனசை அப்படியே கல்வி உறிஞ்சிச்சு. அதிர்ச்சியில் தலையை நிமிர்ந்தேன். எனது பார்வை நிலை கண்ணாடியில் விழுந்தது. அதில் ஒரு கோர உருவம் பல்லை திறந்து உண்மத்த வெறியில் சிரிச்சு கொண்டிருந்துச்சு. எத்தனையோ மாதிரியான கோர உருவங்களை கனவிலும் சிற்பிகளின் செதுக்கி வைத்த கற்பனைகளிலும் பார்த்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கோரத்தை கண்டதே இல்லை. முகத்தில் மட்டும் மோக லகரிகை எழும்பும் அற்புதமான அமைதி, கண்களில் இரத்தப்பசி, பற்களிலே சதையை பீத்து தின்னும் ஆவல். இந்த மங்கலான பிம்பத்துக்கு பின்னால் அடுப்பு நெருப்பின் தீ நாக்குகள். வசமிழந்து அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தோன்றும் கணத்தில் அது மறைஞ்சிச்சு. அடுத்த நிமிஷமே அந்த பிச்சைக்காரியோட முகம்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உன் பேர் என்ன என்று கேட்க மறந்தே போயிட்டதே என்று என் மனைவி கேட்பது என் செவிப்புலனுக்கு எட்டுச்சு. காஞ்சனேன்னு தான் கூப்பிடுங்களேன், கதையில் வர காஞ்சனை மாதிரி எப்படி கூப்பிட்டா என்ன, ஏதோ ஒரு பேர் என்றாள் பிச்சைக்காரி. என் மனைவியை தனியாக அங்கே விட்டுருக்க என் மனம் ஒப்பலை. என்ன நேரம் குடும்பம்னு ஒரு பயம். நான் உள்ளே போனேன். 2 பேருமே குஜாலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. வலுக்கட்டாயத்தின் பேரில் சிரிப்பை வர வச்சுக்கிட்டு உள்ளே போனேன். பொம்பளைங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலையா அப்படின்னு சொன்னா என் மனைவி. காஞ்சனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ குனிஞ்சு எதையோ நறுக்கிக்கிட்டு இருந்தா. விஷமந்தள்ளும் சிரிப்பு அவளோட உதட்டு கோணத்தில் துள்ளலாடியது. நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாமல் புஸ்தக வேலியின் மறைவில் நிற்பவனா ஆனேன். மனைவியோ கர்ப்பிணி. அவள் மனசுலையா பயத்தை குடியேற்றுவது, அவளை எப்படி காப்பாற்றுவதுன்னு பயந்தேன். சிறிது நேரத்தில் சாப்பிட்டோம், தூங்கவும் போனோம். நாங்கள் இருவரும் மாடியில் படுத்துக்கிட்டோம். காஞ்சனங்கிறவ கீழே முன்கூடத்தில் படுத்துக்கிட்டா. நான் படுக்கையில் படுத்து தான் கிடந்தேன். இமை மூட முடியவில்லை. எப்படி முடியும்? இன்று மறுபடியும் அந்த வாசனை வரப்போகிறதோ என்று என் மனம் படக்கு படக்குன்னு எதிர்பார்த்துச்சு. எங்கோ ஒரு கடிகாரம் 12 மணி அடிக்கும் வேலையை ஆரம்பித்தது. 11வது ரீங்காரம் ஓயவில்லை. எங்கோ கதவு கிரிச்சிட்டது. திடீரென்று எனது கைமேல் கூரிய நகங்கள் விழுந்து பிராண்டி கொண்டு நழுவின. நான் உதறி அடித்து கொண்டு எழுந்தேன். நல்ல காலம், வாய் உலரல. என் மனைவியின் கைதான் அசப்பில் விழுந்து கிடந்துச்சு. அவளுடையதானான்னு குனிஞ்சு கவனித்தேன். நிதானமாக சுவாசத்தை விட்டுக்கிட்டே தூங்கினேன். கீழே சென்று பார்க்கணுன்னு ஆவல், ஆனால் பயம். போனேன். மெதுவாக கால் ஓசைப்படாமல் இறங்கினேன். ஒரு யுகம் கழிந்த மாதிரி இருந்துச்சு. மெதுவாக முன்கூடத்தை எட்டி பார்த்தேன். வெளிவாசல் சாத்தி கிடந்துச்சு. அருகில் இருந்த ஜன்னல் வழியாக விழுந்த நிலா வெளிச்சம் காலியாக கிடக்கும் பாய தலையணையை சுட்டி காட்டுச்சு. கால்கள் எனக்கு தெரியாமல் விடவிடன்னு நடுங்குச்சு. திரும்பாமலேயே பின்னுக்கு காலடி வைத்து நடந்து மாடிப்படிக்கிட்ட வந்தேன். உயரே சென்று விட்டாலோன்னு விடுவிடுன்னு மாடிக்கு சென்று பார்த்தேன். அங்கே ஒரே அமைதி. என் மனசு தெளியல. மாடி ஜன்னல் கிட்ட நின்று பார்த்தா நிலா வெளிச்சம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. மனித நடமாட்டமே இல்லை. எங்கேயோ ஒரு நாய் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பிரம்மாண்டமாக ஒரு வௌவால் ஒன்று வானத்தில் எதிர் திசையிலேருந்து எங்கள் வீடை நோக்கி பறந்து வந்துச்சு. வெளியே பார்க்க பார்க்க பயம் தெளிய ஆரம்பித்தது. என்னுடைய மனப்பிரமை அதுன்னு நினச்சேன். ஆனால் கீழே மறுபடியும் பார்க்க வேண்டுங்கிற ஆவல். கீழே இறங்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதோ காஞ்சனை பாயில் உட்கார்ந்துருந்தா. என்னை பார்த்து சிரிச்சா. அது சரியான விஷச்சிரிப்பு. உள்ளமே உறைஞ்சிச்சு. நிதானமாக இருப்பதை போல பாசாங்கு செஞ்சுக்கிட்டு என்ன தூக்கம் வரலையா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே மாடி படிக்கட்டில் ஏறிட்டேன். அப்போது சாம்பிராணி வாசனை வந்தது போல தான் ஞாபகம். நான் எழுந்திருக்கும் போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன வர வர இப்படி தான் தூங்கி தொலைகிறீங்க, காப்பி ஆறுதுன்னு என் மனைவி என்னை எழுப்புனா. இருட்டுக்கும் பயத்துக்கும் ஒளிவிடம் இல்லாத பகல்லையே எல்லாம் வேறு மாதிரியாக தான் தோணுச்சு. ஆனால் மனசின் ஆழத்தில் அந்த பயம் வேரூன்றி இருந்தது. தன் மனைவி சோரம் போகிறாங்கிற மன கஷ்டத்தை தன்னை தேற்றிக்கொள்வதற்காக வேறு யாருக்கிட்டேயும் சொல்லிக்கொள்ள முடியுமா? அதே மாதிரி தான் இதுவும். என்னை போன்ற ஒருவன் ஜன சமுதாயத்துக்காக இலக்கிய சேவை செய்கிறவன் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு மணப்பால் குடித்து கொண்டிருக்க ஒருவன், சார் எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு பேய் குடி வந்து விட்டது, அது என் மனைவி என்ன செய்யுமோன்னு பயமாக இருக்குது, இந்த ஆபத்தை போக்க ஏதாவது வழி தெரியுமான்னு கேட்டால் நான் நையாண்டி செய்கிறேன் அல்லது எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டேன்னு சந்தேகிப்பாங்க. யாரிடமோ இந்த விவகாரத்தை சொல்லி வழி தேடுவது கடினம்.
இது எந்த விபரீதத்தில் கொண்டு போய் விடுமோ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தான். என் மனைவிக்கு அந்த புதிய வேலைக்காரி என்ன சொக்குப்பொடி போட்டுருவாளோன்னு ஒரு பயம். இன்னைக்கு பார்த்து பகலும் ராத்திரியை விரட்டி கொண்டு ஓடி வந்தது. இவ்வளோ வேகமாக பொழுது கழிந்ததை நான் ஒரு நாளும் அனுபவித்ததில்லை. இரவு படுக்கைக்கு போகும்போது என் மனைவி காஞ்சனை இன்னைக்கு மாடியிலேயே நமக்கு அடுத்த அறையில் படுத்துக்கொள்ள போகிறான்னு சொன்னான். எனக்கு மடியில் நெருப்பை கட்டிக்கிட்ட மாதிரி ஒரு எண்ணம். இது என்ன சூழ்ச்சி அப்படின்னு யோசித்தேன். இன்று தூங்குவதே இல்லை, இரவு முழுவதும் உட்காந்தே கழிக்கணும் அப்படின்னு தீர்மானித்தேன். என்ன படுக்கலையா அப்படின்னு கேட்டா என் மனைவி. எனக்கு உறக்கம் வரவில்லை என்றேன். மனசுக்குள் ஈட்டியாக பயம் குத்தி தைத்து வாங்கியது. உங்கள் இஷ்டம் என்று திரும்பி படுத்தாள். அவ்வளவுதான், நல்ல தூக்கம். அது வேறு உறக்கமா? நானும் உட்கார்ந்து அழுத்து போனேன். சற்று படுக்கலான்னு உடம்ப சாய்ச்சேன். 12 மணி அடிக்க ஆரம்பித்தது. இதென்ன வாசனை அப்படின்னு நினச்சேன். பக்கத்தில் படுத்திருந்தவள் அமானுஷ குரல்ல வீறிட்டு கத்துனா. வார்த்தைகள் ரூபத்தில் வரும் உருவமற்ற குரல்களுக்கு இடையே காஞ்சனை என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சட்டுன்னு விளக்க போட்டுட்டு அவளை எழுப்பி உருட்டினேன். ஏதோ ஒன்று என் கழுத்தை கடித்து இரத்தத்தை உறிஞ்சின மாதிரி இருந்துச்சுன்னு கண்களை துடைத்து கொண்டே சொன்னா. கழுத்தை கவனித்தேன். குரல் வளையில குண்டூசி நுனி மாதிரி இரத்த துளி இருந்தது. அவள் உடம்பெல்லாம் நடுங்குச்சு. பயப்படாதே, எதையாவது நினைத்து கொண்டு படுத்திருப்பாய் அப்படின்னு மனம் அறிஞ்சு அவகிட்ட போய் சொன்னேன். அவள் உடம்பு நடுங்கி கொண்டிருந்துச்சு. அப்படியே மயங்கி படுக்கையில் சரிஞ்சா. அதே சமயத்தில் வெளியில் ஒரு சப்தம் கேட்டது. கனக்கொடூரமான குரல்ல ஏதோ ஒரு பாட்டு. அதிகார தோரணையில் காஞ்சனை காஞ்சனைங்கிற ஒரு குரல். என் வீடே கிடுகிடுத்து போகும்படியான ஒரு அலறல் அது. கதவுகள் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. அப்புறம் ஒரு அமைதி. நான் எழுந்து வெளிவாசல் பக்கம் எட்டி பார்த்தேன். நடு தெருவில் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். இங்கே வா அப்படின்னு செய்கை செய்து என்னை கூப்பிட்டான். நான் செயலற்ற பாவை போல கீழே இறங்கினேன். போகும்போது காஞ்சனை இருந்த அறையை பார்க்காம என்னால் இருக்க முடியல. நான் எதிர்பார்த்தபடியே அவள் அங்கே இல்லை. தெருவுக்கு போனேன். அம்மா நெத்தியில் இதை பூசு, காஞ்சனை இனிமே வரமாட்டா, போய் உடனே பூசு, அம்மாவை எழுப்பாதேன்னு சொன்னான். விபூதி மிகவும் சூடாக இருந்தது. நான் அதை கொண்டு வந்து பூசினேன் அவள் நெற்றியில். அது வெறும் விபூதி தானா? எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. 3 நாட்கள் கழிந்து விட்டன. காலையில் காப்பி கொடுக்கும்போது இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் என்றாள் என் மனைவி. இதுக்கு நான் என்ன பதில் கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.